வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், வேதம் ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் சில நேரங்களிலே அவர் உயிரோடு கூட இருக்கும் பொழுது சோதரம் அநேக நேரங்களிலே தம்மை தேவகுமாரனாய் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் அவர் அந்த நேரத்திலே தன்னை தேவனுடைய குமாரனாய் மேசியாவாய் நிரூபிக்கவில்லை. ஆமென். அவர் அந்த இடத்தை விட்டு விலகி போனார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது உயிர்த்தெழுந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது 40 நாளளவும், அல்லேலூயா, 40 நாளளவும் அவர் சீஷர்களோடு கூட பேசுகிறார், சீஷர்களோடு கூட இருக்கிறார். சீஷர்களோடு கூட இருந்து அவர்களை சோதரம் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊழியத்திற்கு தயார் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறபடியினாலே இப்பொழுது 40 நாளளவும் கிறிஸ்து சோதரம் தம்முடைய சீஷர்களை தயார்படுத்தும்படியாய் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அல்லேலூயா. நான் வெகு சுருக்கமாக, இது ஒரு பெரிய செய்தி, இது ஒரு பெரிய செய்தி. நான் வெகு சுருக்கமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தினது, சாம்ராஜ்யங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தினது, மார்க்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தினது, மனிதர்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்த தவறவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த தேவனை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த சிலர், அல்லாவிட்டால் தரிசித்த சிலர், அவர்கள் வாழ்க்கையிலே அடைந்த மாற்றங்கள் என்ன, நன்மைகள் என்ன, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாய் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். அவள் ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இங்கே இந்த மரியாள், அல்லாவிட்டால் இந்த மகதலேனா மரியாள் தான் முதலாய் இயேசுவை கண்டவள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் இயேசுவை பார்த்தவள் இந்த மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் யார்? இவளுடைய வாழ்க்கையிலே முதல்ல கர்த்தரை பார்த்தவளுக்கு சோதரம் கிடைத்த மேன்மேனை ஏன் கர்த்தர் இவளுக்கு தரிசனமாக வேண்டும்? ஆமென். கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் இயேசுவின் மார்போடு கூடவே சாய்ந்திருந்தான். ஆமென். அந்த யோவானுக்கு தரிசனமாகவில்லை. ஆண்டவரே, நீர் மரித்தால் நான் உம்மோடு கூட மரிப்பதற்கு நான் தயார்னு சொன்ன பேதுருவுக்கும் கர்த்தர் என்ன செய்யலை? தரிசனமாகலை. அவருடைய சொந்த தாய், அவருடைய பெற்ற தாய் மரியாளுக்கும் கர்த்தர் என்ன செய்யலை? தரிசனமாகலை. ஆனால் மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் தரிசனமாவதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. முதல்ல இந்த மகதலேனா மரியாள் யார் என்பதாய் நான் சொல்லிவிடுகிறேன். இந்த மகதலேனா மரியாளுடைய ஊர் மக்தலா அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவள். ஆமென்.
அல்லேலூயா. இந்த மக்தலா ஊரை சார்ந்தவள்னால இவள் மகதலேனா என்று அழைக்கப்பட்டாள். ஆமே. நமக்கு அது வழக்கம், நம்முடைய ஊர் வழக்கங்களிலே அது உண்டு. பொதுவாய் யாரையாகிலும் அந்த அந்த அவர்கள் சார்ந்திருக்கிற ஊர் பெயரை சொல்லி என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். ஆமேன். ஆண் என்றால் இன்னும் முடிப்போம், பெண் என்றால் இல்லுன்னு முடிப்போம். இது நம்முடைய வழக்கம். இந்த வழக்கத்தின்படி தான் இவள் மகதலேனா என்று அழைக்கப்பட்டாள். அவருடைய பெயர் மரியாள். வேதத்தில் அநேக மரியாள் இருந்ததுனால, வேதத்தில் அநேக மரியாள்கள் சோதரம் குறிக்கப்பட்டபடியினாலே இவளை மகதலேனா மரியாள் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த மகதலேனா மரியாள் இவள் என்ன செய்தாள் என்று, ஏன் இவள் இயேசுவின் மேலே இவ்வளவு பாசம் வைத்திருந்தாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகதலேனா மரியாளிடத்தில்தான் கர்த்தர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் சென்று வேணா வாசித்து கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனம் இங்கே வாசிக்கலாம். லூக்கா 8:2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் அங்கிருந்தாள். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க சோதரன். அவ மகதலேனாள் என்று அழைக்கப்படுகிறவள் 7 பிசாசுகள் நீங்கப்பட்டவள். நீங்கள் நல்ல கவனிங்க. அவ என்னைக்கு 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தினாரோ அன்னைக்கே தேவனுக்கு பின் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. இப்போ பின் சொல்ல ஆரம்பித்தாள். இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தோடு கூட இருந்தாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அங்கே நின்ற சில பெண்களில் இவளும் ஒருவள். இயேசுவை இறக்கும் பொழுது பார்க்கிறாள். அவளுடைய உடல் கல்லறையில் வைக்கப்படுகிற பொழுது பார்க்கிறாள். அவருடைய உடல் கல்லறையில் வைக்கப்பட்ட அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டு சோதரம் அடைக்கப்பட்டு பெரிய கல் அடைக்கப்பட்டு அங்கே முத்திரை குத்தப்பட்டதையும் இவள் பார்த்து விடுகிறாள். அல்லேலூயா. இவ வீட்டுக்கு போகிறது இதையெல்லாம் முடிந்த பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதரம் அந்த எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்த பிற்பாடு வீட்டுக்கு போகிறவள் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழும்புகிறாள். ஆமேன். அல்லேலூயா. அதிகாலையிலே அதிக இருட்டோடு எழும்பி கல்லறை இடத்திற்கு வருக. எதற்காய் தெரியுமா? இயேசுவின் சரீரத்திற்கு அவள் சோதரம் சுகந்த வர்க்கங்களை பூசுவதற்காய், அந்த சரீரத்தை பதப்படுத்துவதற்காய். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இயேசுடைய சரீரம் சிதைந்து போயிருந்த சரீரமானபடியினாலே அந்த சரீரம் கெட்டு போகக்கூடாது என்பதாய் அந்த சரீரத்தை சோத்திரம் பதப்படுத்துவதற்காய் இவள் அங்கே வருகிறாள். இவள் அங்கு வந்தவள் நிமிர்ந்து பார்க்கிறாள். கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கு. நீங்கள் நல்ல கவனிங்க. ரோம அரசாங்கத்துடைய முத்திரை, யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்துடைய முத்திரை, ஜனகரிப் சங்கத்துடைய முத்திரை போடப்பட்டு காவல் காக்கப்பட்ட கல் என்ன செய்யப்பட்டிருந்தது? புரட்டப்பட்டிருந்தது. உள்ளே போய் பார்க்கிறாள். அந்த கல்லுடைய சோதரம் புறப்பட்டப்பட்டபடியினால சோதரம் அவரை வைத்த இடம் யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சீமோன் பேதுருவிடத்தில் ஓடுகிறாள். இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானிடத்தில் ஓடுகிறார். 2 பேரும் வராங்க. வந்து பார்க்கிறார்கள். கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. கல் அந்த இடத்திலே இல்லை. சோதரம் இயேசுவும் இல்லை. இயேசுவினுடைய சுற்றப்பட்டிருந்த சீலைகள் மாத்திரம் சோதரம் தனியாய் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவள் இப்பொழுது யோசித்தாள். முதல்ல இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யாரோ இயேசுவை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். சீமோன் முடிவு செய்து விட்டான், யோவான் முடிவு செய்து விட்டான். இதற்கு மேல் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இதற்கு மேல் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இதற்கு மேல் சோதரன் இங்கே நின்று கொண்டிருப்பதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை எடுத்தவர்கள் நிச்சயமாய் ரோம அரசாங்கத்துடைய முத்திரையை புரட்டி தள்ளத்தக்க வல்லமை உள்ளவர்கள். இவர்கள் தான் இயேசுவை எடுத்திருக்க வேண்டும். எனவே இவர்கள் கடந்து போய்விட்டார்கள். மரியாள் மட்டும் அங்கே நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்த இயேசுவை பார்ப்பதற்காய் அல்ல, மரித்து போன கிறிஸ்துவின் சடலத்தை வாங்குவதற்காய். ஆமென்.
அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரால் உங்கள் அன்பை ஒரு பொழுதும் புறக்கணிக்க முடியாது. அல்லேலூயா. இறையில் பேசலாம், இறையில் வல்லுனனாக இருக்கலாம், வேதத்தை தெரிந்தவர்களாக இருக்கலாம், வேதத்தின் மகிமையை அறிந்தவர்களாக இருக்கலாம். சோதரம். ஆனால் ஒரு விஷயம், என் ஆண்டவர் எனக்கு சோதரம் ரட்சிப்பை தந்த என் ஆண்டவரை, எனக்கு மகிமையை தந்த ஆண்டவரை மறந்துவிட்டு வெளியே போக முடியலன்னு நிற்கிற ஒருவரை கூட என் ஆண்டவரால் தள்ளிவிட முடியாது. அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாய் நான் இவ்விதமாய் இறையில் பேசினேன். கிறிஸ்துவின் மரணம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்கிறாங்க மட்டும் நல்ல கரங்களுடைய தெளிலையா சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் ஏன் இயேசு கிறிஸ்து எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய சாவு எனக்கு என்ன செய்தது? ஜீவனை கொடுத்தது. அப்படிதானா? இதான் காரணமா? வேறு தான் காரணம் இருக்கா? இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் சொல்லுவதுக்கு முன்னே நீங்கள் இப்போ இதுதான் காரணமா, வேறு காரணம் உண்டா? இதுதான் காரணம். அப்படிதானா? இங்கே நல்ல கவனிங்க. எனக்காய் ஒரு மனிதன், அது யாராயிலும் இருக்கட்டும், நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் ரோடுகளில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலை நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் நடந்து கொண்டிருந்த என்னுடைய நிலையிலே திடீர் என்பதாய் ஒரு வாகனம் வருகிறது. இந்த வாகனம் என் மேலே மோத வேண்டிய வாகனம். என்னோடு கூட வந்த நண்பன் என்னை பிடித்து தள்ளுகிறான். தள்ளினவன் தடுமாறி வாகனத்தில் விழுகிறான். என்னுடைய நண்பன் விபத்திலே இறந்து விட்டான். இப்போ நான் இந்த விபத்தை கொண்டாட வேண்டியவனா? இந்த விபத்தின் நாளிலே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டியவனா? ஆமே. அதனால தான் சொன்னேன், தியாலஜி வேறு, இறையியல் வேறு, இறைவனின் மேலே வைக்கிற பாசம் வேறு. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் இறையியலை அறிந்தவர்கள். அவர்கள் தேவனை குறித்த நன்றாய் அறிந்தவர்கள். நீங்கள் நல்ல கவனிங்க. நான் உங்களிடத்திலிருந்து வேறொரு பதிலை எதிர்பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஏன் கொண்டாடப்பட வேணும் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரே ஒரு நியாயமான காரணம் என்ன தெரியுமா? என் இயேசு கல்லறையில் இறந்தவராகவே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்திருந்தார் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் மரணத்தை கொண்டாட வேண்டியவன் என்பதில் ஒரு நியாயம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த உயிர்த்த இயேசுவை பார்ப்பதற்காய் நிற்கவில்லை, இயேசுவின் சரீரத்தை ஆகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நின்றாள். நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், அன்பாயிருந்தவனும் கூடவே அலைந்தவர்களும், இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்தினதை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் இறையுடைய சோதரம் தன்மைகளை எல்லாம் அறிந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட கல்லறையை பார்த்தார்கள். வெறுமையாய் நின்ற கல்லறையை பார்த்தார்கள். இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்த மரியாள் மட்டும் இயேசுவை பார்த்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், இறைவனை அறிகிற அறிவை காட்டிலும் இறைவன் மேலே வைக்கிற அன்பு பெரியது. அல்லேலூயா. அதனால தான் இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூணில் எது பெருசு? அன்பே பெரியது. முதல் கிறிஸ்துவின் தரிசனம் அது அன்பினால் வந்தது. முதல் கிறிஸ்துவின் தரிசனம் அது அன்பினால் வந்தது. நீங்கள் நல்ல கவனிங்க. இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு அங்கே தான் நின்று கொண்டிருந்தார். பேதுருவும் யோவானும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற சோதரம் வைராக்கியம் இல்லை. அவர்கள் வந்து உயிர்த்த கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறையை கண்டார்கள்.
உயிர்த்த கிறிஸ்து மேல் சுற்றப்பட்டிருந்த சோதரம் அந்த சேலையை கண்டார்கள். ஆனால் மரியாள் மட்டும் உயிர்த்த கிறிஸ்துவை கண்டாள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே நாம் எதை பார்க்க நின்று கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் உயிர்ப்பின் அடையாளத்தையா, அல்லாவிட்டால் உயிர்த்த கிறிஸ்துவையா? கிறிஸ்துவின் உயிர்த்த கிறிஸ்துவின் அடையாளங்களை பார்க்கிறோமா? உயிர்த்த கிறிஸ்துவை. உயிர்த்த கிறிஸ்துவின் அடையாளங்கள் இம்மைக்குரியவைகள். உயிர்த்த கிறிஸ்துவின் அடையாளங்களுடைய காயங்கள். இந்த காயங்கள் குணமாக்குகின்றன. இந்த காயங்கள் விடுதலை கொடுக்கின்றன. இந்த காயங்கள், இந்த தழும்புகள் எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகின்றன. ஆனால் உயிர்த்த கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு கூட இடைபடுகிறவராய், உன்னை அழுகிறவர்களாய் விட்டு விடாதவராய் அவர் போய்விட விரும்பவில்லை. அல்லேலூயா. உன்னை அழுகிறவர்களாய் விட்டு விடுகிறவர்களாய் அவர் போய்விட விரும்பவில்லை. மாறாய் உன்னை தூக்கி எடுத்து அழகு பார்த்து அருமையாய் நடத்துகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மலையாள பாடல் விதமாய் உண்டு. கண்ணீரில் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தினில் ஆக்குன்ன நாதன் உண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து ஒரு தெய்வம் நமக்காய் உண்டு. அல்லேலூயா. எழுமி நிற்போமா? ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடப்போகிறோம். கண்களை மூடினவர்களாய் அமைதியான ஒரு பாடல் இது. இயேசுவின் மேலே சோதரம் வைத்திருக்கிற அந்த அன்பின் உறுதியான ஒரு பாடலை பாடப்போகிறோம். அப்படியே கண்களை மூடி பாடல் குழுவினர் பாட இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இணைந்து கொள்வோமா? கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில் ஆக்குன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுக்கிரகம் ஏகுன்னோர் இயேசு உண்டு. கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில் ஆக்குன்னுண்டு. துருத்தி நிறைந்த மரியாளை பார்த்த அதே ஆண்டவர் அனுக்கிரகமேகுன்னோர் இயேசு உண்டு. ஆரெல்லாம் நின்ன அகற்றி நிறுத்தியாலும் ஆரெல்லாம் அப்படியே கண்களை மூடினவர்களா, அந்த தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களோடு சேர்க்கும் அப்பா பார்த்து சொல்லுமா, நெஞ்சோடு சேர்க்கும் இயேசு உண்டு. கண்ணீரும் வீணாலே தேவ சமூகத்தில் எடுத்து என்னை மீட்கிற ஒரு தெய்வம் உண்டு. மகதலேனா மரியாளை அழுகிறவளாய் விட்டுவிடாத ஒரு தெய்வம் உண்டல்லவா. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லுங்க. உண்டு. கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே என்னுடைய கண்ணீரையும் தேவன் பார்ப்பீராக ஆண்டவரே சொல்லுங்களேன். துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுக்கிரகமே இயேசு உண்டு. கண்ணீரில் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில் ஆக்கொன்ன நாதன் உண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுக்கிரகமே இயேசு உண்டு. ஆரெல்லாம் நின்னை அகற்றி நிறுத்தியாலும் ஆரெல்லாம் நின்னை அகற்றி நிறுத்தியாலும் நெஞ்சோடு சேர்க்கும் இயேசு உண்டு. என்னை நெஞ்சோடு சேர்க்கும் இயேசு உண்டு. கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில் ஆக்கொன்ன நாதன் உண்டு. துருத்தி நிறையும்
அளந்தெடுத்து அனுக்கிரகமே கொன்ன இயேசு உண்டு. சொந்தமாய் உள்ளும் இல்லாது போயினும் சொந்தமாய் ஒன்றுமே நினைக்கில்லாமல் போயினும் சொந்தமாய் உள்ளவனோ எல்லாமும் உடையவன். சொந்தமாய் உள்ளவனோ எல்லாத்திலும் உடையவன். கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில்லா கொன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுக்கிரகமே கொன்ன இயேசு உண்டு. கண்ணீரும் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியில்லா கொன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுக்கிரகமே கொன்ன இயேசு உண்டு. அப்படியே தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம். கண்ணீரோடு கூட நின்ற மரியாளை, கண்ணீரோடு கூட நின்ற மரியாளை வெறுமையாய் அனுப்பிவிட விரும்பாத ஒரு ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே, மரியாளுக்கு தரிசனமான கர்த்தர் இன்னைக்கு என் கூடயும் பேசுங்கப்பா. கேட்பீங்களா? என் கூடயும் பேசுங்கப்பா, என் கூடயும் பேசுங்கப்பா. அப்பா அவனுடைய கருத்தில் கேட்போமா? என்னோடு கூடவும் பேசுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை கண்ட மரியாள், முதலாவதாய் உம்மை கண்ட மரியாள் அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டாள் ஆண்டவரே. அனுப்பப்படுகிறவர்களினுடைய அனுப்பப்படுகிறவளாய், அனுப்பப்படுகிறவர்களுக்கு அனுப்பப்படுகிறவளாய் உம்மை கண்டாள் ஆண்டவரே. என்னையும் தேவன் அப்படியாய் பயன்படுத்தோன்னு சொல்லி நம்பி நிற்கிற அன்பு பிள்ளைகள் அப்பா, நம்பி நிற்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் இவர்களோடு கூட வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை கண்டவர்களாய், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சோதரம் ஆண்டவரே மகிமையை கண்டவர்களாய், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையிலே பங்கு பெற்றவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்து என்னுடைய கண்ணீரை துடைத்து விட்டா. உயிர்த்த கிறிஸ்துவை கண்டனா சீடனாய் மாத்திரமல்ல, சீடனுக்கும் மேற்பட்ட அன்புடையவனாய், சீடனுக்கும் மேற்பட்ட ஆண்டவரே சோதரமா அந்த அன்பிலே கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறவனாய், கொள்ளுகிறவளாய் என் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துங்க அப்பான்னு கேட்போமா? அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படியே தேவ கரம் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் நிறைக்க போகிறதுங்க, நம்ம எல்லாரையும் நிறைக்க போகிறது. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமையின் கரம் அப்பா எங்களை நிறைக்கட்டும். மகதிலேனா மரியாளின் கண்ணீரை துடைத்த கர்த்தர், உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நின்றவள் ஆண்டவரே. வெறுமையான உயிரற்ற சரீரத்தை பார்க்க விரும்பினவளுக்கு மகிமையான தரிசனத்தை காண செய்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அதை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யமும், கிருபையின் மகிமையும், கிருபையின் மேன்மையும் ஐயா தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளையும் தேவ கரத்தில் தருகிறோம். விசேஷமாய் முழங்கால் படியிட்டு ஜபித்து உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற சோஸ்திர காணிக்கைகளுக்காக, உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே சோதரன் தசம்பா காணிக்கைகளுக்காக என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் மகிமையும் மேன்மையும் ஆண்டவரே எங்களோடு கூட நிறைந்திருக்க என் கர்த்தர் நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சதா காலங்களிலும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசுட்டு கிராமத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் என் ஆண்டவர் விலக்கி காத்து கொள்வீராக.
நன்மைகள் மாத்திரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.